ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஆட்டு எலும்பு சூப்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஆட்டு எலும்பு 1 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். 2-3 துண்டு கறி போட்டுக்கிறேன், எலும்பும் போட்டுக்கிறேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்புங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா 1, ஒரு பெரிய பூண்டு, இஞ்சி 1 துண்டுங்க. இஞ்சியும் பூண்டையும் நல்லா நசுக்கி வச்சுக்கணும். நல்லா 1 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூனு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு. இது பட்டை செலவு கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். பெருஞ்சீரகம் கொஞ்சம், 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கணும். சூப்புக்கு தேவையான காய்கறிங்க இதெல்லாம். பீன்ஸு கொஞ்சம் வெட்டி இதுமாரி எடுத்து வச்சுக்கணும். கோஸு கொஞ்சம் வெட்டி வச்சுக்கணும். அதுமாரி 1 உருளைக்கிழங்கு சீவி எடுத்து வச்சுக்கணும். 2 கேரட்டு, 2 குழத்து எடுத்து வச்சுக்கணுங்க. இது பேர் வந்து சுக்குனி. நம்ம ஊரில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதுமாரி பார்த்து வாங்கிக்கிங்க. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான். வெங்காயத்தாள் இது 1 எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு தழை. இதெல்லாம் வந்து சூப்புக்கு தேவையானது. இப்போ வந்து இது 3ஐயும் எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த பொடியை தான் சூப்புக்கு போட போகிறோங்க. இதுமாரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுக்கணுங்க. பாத்திரம் வச்சுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இந்த அளவுக்கு போதும் எண்ணெய். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ பட்டை எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியதாங்க. பெருஞ்சீரகம், சீரகத்தையும் போட்டுக்க வேண்டியதான். இப்போ வந்து வெங்காயத்தை கொட்டிக்க வேண்டியதாங்க. வத்த கிண்டி வேணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டை வந்து போட்டுக்க வேண்டியதாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் எலும்பெல்லாம் போட்டுக்கணுங்க. வெங்காயத்து கூட எலும்பு நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து சூப்பு நல்லா ருசியாக இருக்கும். அந்த சோஸ்லாம் நல்லா இறங்கும். எலும்பு சோஸ்லாம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டோங்க. மஞ்சளும் மிளகாத்தூளையும் இது கூட போட்டுக்க வேண்டாம், போட்டு வதக்கணுங்க. இப்போ வந்து இந்த பச்சை மிளகாவையும் தக்காளியும் போட்டுக்கினேன் நல்லா கிண்டி விட்டு வதக்கிட்டோம் நல்லாங்க. தக்காளியை ரொம்ப பொடியாக வெட்ட தேவையில்ல. இந்தமாரி கொஞ்சம் பெருசாக வெட்டி போடணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடணுங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்க வேண்டாங்க. இப்போ வந்து இந்த மிக்சியில் அரைச்சி வச்ச தூளை வந்து கொட்டிக்கணுங்க. இப்போ சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்க வேண்டிட்டாங்க.
எலும்பில் இருக்கிற சாறு வந்து நல்லா சூப்பில் இறங்கணும். அதுக்கு தான் சிறு அணுவில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பு. இப்போ வந்து உப்பு சரி பார்த்துக்கணுங்க. இப்போ 20 நிமிஷம் வந்து வேகட்டுங்க. மூடி போட்டுட்டு இப்போ நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து ருசிக்காக வந்து ஒன்று சூப்பு பூயம் போட போகிறோங்க. இது போட்டால் நல்லா சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் வேகட்டாங்க. அப்புறம் பார்ப்போங்க. காயை நம்ம எடுத்து வச்ச காயை வந்து வெட்டி வச்சாச்சு. சூப்பு ஒரு 20 நிமிஷம் விட்டுக்கிறோம். அந்த 20 நிமிஷம் ஆகிட்ட பிறகு இந்த காயெல்லாம் வந்து சூப்பில் போட்டுக்க வேண்டியதாங்க. கறி போட்டு 20 நிமிஷம் ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ அனலாக இருக்கு. எலும்புலாம் வந்து ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிச்சு, நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து காயை வெட்டி வச்ச காயை வந்து போட்டுக்கலாங்க. லெகிம் பிடிக்காதவங்க லெகிம் போடாமல் இந்த அப்படியே போடாமல் எடுத்து சூப் எடுத்து போட்டு குடிச்சிட வேண்டியதாங்க. நான் வந்து லெகிம் போட போகிறேன். லெகிம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க. கொஞ்ச நேரம் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் இப்போ ஒரு 10 நிமிஷம் கறி கூட வேகட்டாங்க. நல்லா நல்லா அந்த ஜூஸ்லாம் இறங்குங்க நல்லா. இப்போ காயெல்லாம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், வேகட்டும். அப்புறமா பார்ப்போங்க. ஆட்டு எலும்பு சூப்பு ரெடி ஆகிடுது. வாங்க ஒரு பவுலில் போட்டு காட்டுறேன், பார்க்கலாம். ஆட்டு எலும்பு சூப்பு ரெடி ஆகிடுது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி நல்லா இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூட கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து வேக வச்சு போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.